கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 27ஆம் சங்கீதத்திலே அந்த 1வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சம் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அப்படின்னு தாவீது சங்கீதத்தில் பார்க்க. அதாவது அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையாக இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்பாக, அவர் என்னை விடுவிக்கிறவராக, அவர் எனக்கு என் ஜீவனுக்கு அவர் பலனாக இருக்கிறார். அப்போது அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால, என் ஜீவனுக்கு பலனாக இருக்கிறதுனால, அவர் எனக்கு விடுதலையாக இருக்கிறதுனால, அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால, நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தொடர்ந்து 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் இறங்கினாலும், ஒரு பெரும் கூட்டம் வந்தாலும் என் இருதயம் பயப்படுவதில்லை, நான் அஞ்சுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவராகிய தேவன் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலையாக இருக்கிறார், அவர் என் ஜீவனுக்கு அவர் பலனாக இருக்கிறார். ஆபகுக்கில் கூட நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என் பலன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் எனக்கு அடைக்கலம் என் கோட்டைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டை, எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலையாக இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படும், யாருக்கு அஞ்சுவேன்? என்னை சுற்றிலும் எவ்வளோ பெரிய பாளையம் இறங்கினாலும், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. காரணம், அவரே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு வெளிச்சம், அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர் உங்களை நடத்துவார். உங்களை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காரணம், அவர் உங்களுக்கு வெளிச்சமாய், விடுதலையாய், உங்கள் ஜீவனுக்கு பலனாக, அவர் உங்களுக்கு பலனாக, உங்களுக்கு அடைக்கலமாக, அவர் உங்களுக்கு கோட்டையாய் பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.